அனைத்து தோழர்களுக்கும் வருகிறவர்களை வரவேற்கின்றோம். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்வுக்கு செய்வதாக. முதலாவது இந்த நிகழ்வுடைய விரைவாக அபுபக்கர் அவர்கள் இந்த மத்தியில் சில கருத்துக்களை பதிவு ஆரம்பித்தார். ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் இங்கு வருகை புரிந்த உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டும் என்று ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக தாருல் இஸ்லாம் பவுண்டேஷன் சார்பாக நடைபெறுகின்ற இந்த சமூக நல்லிணக்கத்திற்கு வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த சமூக நல்லிணக்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை அங்கங்க நம்ம எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் மதம் சார்ந்து இல்லாமல் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் மத நல்லிணக்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகத்துல அங்கங்க ஏற்படுத்துகிறோம். எல்லா இயக்கங்களாக இருந்தாலும் சரிதான், தமுக இருந்தாலும் எஸ்டிபியாக இருந்தாலும் சரிதான், இஸ்லாமிய அமைப்புகளாக எந்த அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு சமூக நல்லிணக்கம் வேண்டும், இந்த தமிழகத்தில் வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியை இங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த சமூக நல்லிணக்கம்னா என்ன? இப்ப நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சி என்பதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இது மூலமாக இந்த வந்திருக்கிறவர்கள் ஒரு சமூக நல்ல இணக்கத்தோடு இங்க இருந்து வெளியே செல்லணும். இப்ப ஏதோ வந்துட்ட ஒரு நிகழ்ச்சியை குலாம் முகமது பாய் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்ம போறோம், அந்த நிகழ்ச்சியில கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை கொஞ்சமா கிடைக்கும். இப்ப ஒரு பெரிய ஒரு சின்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் இதில் உள்ள படிப்பினத்தை நாம் பெற்றுக்கொண்டு இதில் வெளியே செல்ல வேண்டும். இங்க வந்திருக்கிறவர்கள் நம் தொப்புள்குடி உறவாக இருக்கிற என் இந்து சகோதரர்கள் எல்லோரும் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அதான சமூக நல்லிணக்கம். பல கட்சிகள்ல இருப்பீங்க. அப்ப இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக முகமது நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கால சமூக நல்லிணக்கத்தை தான் முதல்ல சொன்னாங்க. சமூக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாம்னா ஏதோ ஒரு மதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வாழ்வியல் தான் இஸ்லாம் என்பது, ஒரு வாழ்வியல் தான். இப்ப நபிகள் நாயகம் அந்த மக்கமா நகரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். இப்ப இங்க நம்ம பிராமணர்கள் சொல்றோம்ல, இதே போல அங்க ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவர். அவர் அந்த சமூகத்திற்கு இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான், அந்த இறைவனை தான் வணங்க வேண்டும். இந்த உலகத்தை எல்லாம் படைத்த இறைவன் ஒருவன். ஆனால் மனிதர்களும் ஒரு தாய் தந்தைகள் இருந்துதான் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நபிகள் நாயகத்தை எதற்கு அங்க விரட்டினாங்க? மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மதத்தை பரப்பனதுனால விரட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாதுங்க. சமூக நல்லிணக்கத்தை தான் அவர் சொன்னார். நாம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு தாய் தந்தைகளுக்குள்ளவர்கள் தான். அப்ப இறைவன் என்பவர் ஒருவனை ஒரு மனிதரை முதல் படைக்கிறார். இறைவன் கடவுள் ஒரு மனிதரை முதல் படைக்கிறான், ஒரு ஆணை படைக்கிறான். அந்த ஆணிலிருந்து ஒரு பெண்ணை படைக்கிறான். அந்த பெண்ணிலிருந்து ஆணிலிருந்து பல்கி பெருகி இருக்கிறவங்க தான் இங்க இருக்கிறவங்க தான். உலகத்தில் இருக்கக்கூடிய 700 கோடி மக்களும் ஒரு தாய் தந்தைகள் தான். அப்ப நீங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இததான் நபிகள் அவர்கள் அந்த சமூகத்திற்கு எடுத்து வைத்தார்கள். நாம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தான் என்று சொன்னதற்காக தான் அடித்தாங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அவரு ஏதோ ஒரு மதத்தை பரப்பினாரு அதனால விரட்டு, அப்படிலாம் இல்லை. அந்த மக்களுடைய இருந்த அந்த மக்கள், அந்த உயர்ந்த குலத்தவர்கள் ஏதாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நபியே நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்கிறோம், ஆனா எல்லோரும் சமம் என்று சொன்னீர்களே, இதை நாங்கள் கேட்க மாட்டோம். எல்லோரும் எப்படி சமமாக முடியும்? எல்லோரும் எப்படி நம்ம ஒன்றாக முடியும்? உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பது இல்லையா? ஏற்றத்தாழ்வு இல்லையா? அவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர் அல்லவா? அவரும் நாமும் எப்படி ஒன்றாக முடியும் சொல்லிதான் அந்த மக்கள் சொன்னாங்க. நீங்க அதை மட்டும் விட்டுருங்க, மற்றதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா நபிகளாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிறப்போ நாம் எல்லோரும் ஒரே தாய் பிள்ளைகள் தான். இந்த புத்தாண்டத்தை ஒவ்வொரு மனிதனும் நாம் சுமந்து விட்டால் எப்படிதான் ஏற்றத்தாழ்வு வரும்? இப்ப நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துட்டா என்ன பண்றாங்க, சமூக நல்லிணக்கம் உருவாகும். எப்படி உருவாகுங்க? இப்படி இப்ப நம்ம சொல்றோம், தனி மனிதன் நாம் எல்லோரும் சமூக நல்லிணக்கத்தோடு நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தான். கடவுள் வழிபாடு வேணா வேற வேற இருக்கலாம், நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொன்னால் மத பிரச்சனை வருமா, ஜாதி சண்டை வருமா? எதுவுமே வராது. அந்த சமூக நல்லிணக்கத்தை இங்கு விதைக்க வந்தவர்கள், அதாவது மக்கள் இருந்து அந்த சைட்ல இருந்து வியாபாரம் மூலமாக
இந்தியாவுக்கு வந்து அந்த சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினாங்கல்ல. அதனாலதான் நாங்க வந்து நான் எந்த சமூகத்தை சார்ந்தவர்? நான் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர். உண்மைதான், தேவர் சமூகத்தை சார்ந்தவன். இப்ப நான் தேவர் சமூகத்துல தான் நான் திருமணமும் செய்திருக்கிறேன். அப்ப நான் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர் என்றால் எதற்காக? இந்த சமூக நல்லிணக்கத்திற்காக தான் நாங்கள் அந்த மதத்துக்கு மாறிவிட்டோம், இஸ்லாத்துக்கு மாறிட்டோம். எந்த சமூக நல்லிணக்கம் இருக்கு? இஸ்லாத்திற்கு வந்து இந்த சமூகம் வந்து எல்லாரும் உண்டாயிரும். அப்ப ஏற்றத்தாழ்வு இருக்கு, இங்க ஜாதி கொடுமை இருக்கு. அதாவது தாழ்ந்தவன் உயர்ந்தவன், அவன் உயர்ந்த ஜாதி அவன் தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு வேறுபாடு இருந்தனாலதான் நாங்க வந்து என்ன பண்றோம், எங்க அப்பாவுக்கு அப்பா தேவருங்க, எங்க அப்பா இஸ்லாம், அவர் அப்பா வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எதற்காக ஏற்றுக்கொண்டார்? நாம் கோயிலை கட்டுகிறோம், நாம் வந்து தெய்வங்களை கொண்டு போய் உள்ள வைக்கிறோம். அதற்கு பிறகு நம்மளை அங்கிருந்து ஒரு சொம்பு தூக்கிட்டு வந்து ஒரு தண்ணி எடுத்துட்டு வர்றாரு, நீங்க எல்லாம் வெளியே போகணும்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி தொலைத்து நம்ம எல்லாம் வேட்டி விட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன? அப்ப நம்ம கீழ்த்தாண்டி ஆயிருந்தோம், அவர் உயர்ந்தவர் ஆகிறார். கடவுள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர் அவர் ஆகிறார், நம்ம ஆக முடியல. அதனால இந்த ஜாதி கொடுமையாலதான் நாம வந்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கலாம்? இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து வெளிநாட்டுல இருந்து இறக்க முடியா? இல்ல. நான் தொழில் இருந்து வந்தவரா? இல்ல. இங்க இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களும் இந்தியா இங்க இருக்கிற எல்லோரும் இந்தியில இருந்துதான் இஸ்லாம கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனா இஸ்லாம் அந்த நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்கால வந்து இந்த சமூக நல்லிணக்கத்தை தான் ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் அவங்களை விரட்டினாங்க. நம்ம எல்லாரும் மதத்தை போறதுனால விரட்டல. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம என்ன செய்யறோம்? சமூக நல்லிணக்கம் ஏற்படும் சொன்னா ஒரு சமத்துவ ஒரு வீடுகளை கட்டி அதுல எல்லா மதங்களை கொண்டு வழிபடுறாங்க, சமத்துவம் வந்துருமா? அது ஒரு முயற்சி தான். அதே போல ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தால் சமூக நல்லிணக்கம் வந்துருமா? வராது. எங்க சமூக நல்லிணக்கம் வரும்? சண்டை வரும். ஒரு முஸ்லீம் ஒரு இந்திய கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? ஒரு குடும்பத்துல சண்டை தானே, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தானே. அப்ப இந்த ஜாதியும் இந்த சமூக நல்லிணக்கம் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர்களும் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற ஒரு சித்தாந்தத்துக்கு நாம் வந்துவிட்டால் ஜாதி ஒழிஞ்சிட்டு எல்லாமே ஒழிஞ்சிட்டு வலுவான இந்தியா எப்படிங்க வலுவான இந்தியா எப்படி உருவாக்க முடியும்? முதல் இந்த கொடுமையை ஒழிக்க வேண்டும். இப்ப நம்ம நாட்டில் எத்தனை ஜாதி இருக்குங்க? எத்தனை ஜாதி இருக்கு, எத்தனை மொழிகள் இருக்கு? அழிந்து போன மொழிகள் பார்த்தா 200க்கு மேல மொழிகள் இருக்கு. இருக்கிற மொழியை பார்த்தா 26 இருக்கு. உயிர் உள்ள மொழிகள் எத்தனை இருக்கு? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சமூக நல்லிணக்கம் இப்ப இந்த வந்திருக்கீங்க, நம்ம எல்லாரும் வந்திருக்காங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கணும்? சமூக நல்லிணக்கம்னு ஒரு நிகழ்ச்சி அவர் ஏற்படுத்திருக்கிறாரு. அவர் ஒரு சின்ன முயற்சி, ஒரு சின்ன முயற்சி ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த முயற்சிக்கு நீங்க இங்க வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நாம் ஜாதியால் வேறையா இருக்கலாம், மதத்தால் வேறையா இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் வலுவான இந்தியாவை கட்டமைக்கலாம், வலுவான தமிழ்நாட்டை உருவாக்கலாம். எல்லோரும் என்ன பண்றோம்? இந்த மாதிரி மேடை பேச்சில வந்து 4 முழக்கத்தை விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு போனா அந்த வீட்டுக்கு போனா அது எல்லாமே மாறிடுது. நபியல்லாஹ் வந்து இந்த சீர்திருத்தத்தை தான் அவர் பண்ணாரு, சமூக நல்லிணக்கத்தை தான் பண்ணாரு. என்ன பண்ணாரு? அவர் அந்த வீட்டார் உணவு இருந்தா நீ சாப்பிட்டியான நீ முஸ்லீம் இல்லைன்றாரு. அந்த வீட்டார் பட்டினியில இருந்தா நீ உணவு இருந்தனால் நீ வந்து இஸ்லாமிய விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விட்டார் அப்படின்றாரு. அப்ப என்ன அந்த வீட்டார் முஸ்லீம் தான் சொன்னாரு? இல்ல. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தான், நீங்க எல்லாம் சொந்தக்காரர்கள் தான். அதனாலதான் நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சிகள்ல ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை இஸ்லாமியர்கள் நிகழ்ச்சிகள்ல சொல்லுவாங்க பாருங்க, தொப்புள் கொடி உறவுகள். எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே அப்படின்னு சொல்ற காரணம் என்ன? முதல் ஒரு தொப்புள் கொடியில இருந்துதான் நாம் எல்லாம் பல்கி பெறுகின்றோம். இந்த சித்தாந்தத்தை ஒவ்வொரு மனிதனும் நாம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த ஜாதி கொடுமை, இந்த மத நல்லிணக்கம் எப்போ உருவாகும் அப்படின்னு சொன்னா, இந்த கலப்பு திருமணமோ இல்ல சமூக இதோ இந்த இது மூலமான ஒருவர் பெரியார் எவ்வளவோ பாடுபட்டார், ஒண்ணும் முடியல. என்ன தமிழ்நாட்டுல வந்து எந்த பிரச்சனைகள் வராம இருக்கு, ஜாதி பிரச்சனைகள் இல்லாம, சண்டைகள் இல்லாம, சச்சரவுகள் இல்லாம நாம எல்லாம் ஒற்றுமையா வாழ்வதற்கு பெரியார் ஒரு விளைச்சிருக்காரு. அது இல்லையே நம்ம மறக்க முடியாது. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விதத்துல வந்து அட்மிட் ஆகிறார். ஒரு எஸ்சி சமூகத்தை சார்ந்தவர் பெற்று கொடுக்கிறாரு. அப்ப அப்படி மட்டும் பெற்று தேவைப்படுவாங்க, எந்த ஜாதின்னு கேட்க மாட்டான். இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் எந்த ஜாதின்னு கேட்பாங்க. ஒரு மனைவி வந்து பிரசவத்துக்காக ரத்த போக்கு அதிகமாயிரும், அது எந்த ஜாதி ரத்தம்னு இருக்குமா? இப்ப தமிழ் முகாம் எவ்வளவோ ரத்த தானம் முகாம் பண்றாங்க, பவுன் ஜமாத் பண்றாங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக ரத்த தானம் பண்றாங்க. எதற்கு? அப்ப இந்த ரத்தம் வந்து ஒரு பாய் ரத்தம், இது ஒரு எஸ்சி ஒரு பிற்படுத்தப்பட்டவருடைய ரத்தம், இது தாழ்த்தப்பட்டவருடைய ரத்தம் யாராவது சொல்றாங்களா?
அப்ப தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் யாருடைய ரத்தம் தான் போவாங்க. ஆனா வெளியே வந்தவன பாத்தீங்கன்னா எல்லாம் நமக்குள்ள பிரிவு. அப்ப இந்த ஜாதி கொடுமை போக வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற ஒரு எண்ணம், அதான் இதுதான் இஸ்லாம் சொல்லுங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உங்களை ஒரு தாய் தந்தையர்கள் இருந்துதான் படைத்திருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் உலகத்தில் இருக்கிற 200 கோடி மக்களும் நீங்கள் ஒரு தாய் பிள்ளைகள் தான். இந்த சித்தாந்தம் மட்டும் நம்ம உள்ளத்துல வந்தா மட்டும்தான் இந்த சமூக நல்லிணக்கம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். நீ எந்த கடவுளை இறைவனே திருமறையில சொல்லுகிறான், லக்கும் தீனுக்கும் வலியது, அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு, பிறர்கள் வணங்கும் தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள். இஸ்லாம் கட்டளை இடுது, இஸ்லாமியர்களுக்கு கட்டளை இடுது, குர்ஆன் கட்டளை இடுது. அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. அப்போ உங்களை கோத்திரமாக படைத்திருக்கிறோம் சொல்லி இறைவனும் சொல்றான். உங்களை அப்படிதான் படைத்து வச்சிருக்கிற. ஒருவர் அறிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு கோத்திரமாக இருக்கிறோம். அப்போ இந்த சமூக நல்லிணக்கம் என்பது எப்போ ஏற்படும்? இங்க வந்திருக்கிறோம், சொற்பமாக மக்கள் இருந்தாலும் நீங்கள் உள்ளத்துல ஏதோ மேடையில மைக்கு கிடைச்சது, கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு போனோம், இதை அப்படி நம்ம கேட்டுட்டு போனோம் இல்லாம வந்தவர்கள் சொற்பமாக இருந்தாலும், நீங்கள் பல பேருக்கு ஒரு எந்த மதத்தை காரணமா இருந்தாலும் அவன் என் சகோதரன் என் சகோதரி என்ற உணர்வு நமக்கு என்னைக்கு நமக்கு தோன்றுதோ அப்பதான் இந்த சமூக நல்லிணக்கம் ஏற்படுங்க. அதனால நம்ம திராவிட இஸ்லாமிய கழகம் சார்பாக உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன வைக்கிறோம், சகோதரர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான், நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு இங்க இருந்து நம்ம கிளம்பணும் சொன்னா எந்த சண்டை வராது. ரோட்ல போனீங்கன்னா எந்த மதத்துக்கார யாரு அவன் என் சகோதரன். இப்ப நம்ம அண்ணன் அண்ணன் சொல்றோமா, நம்ம கூட பிறந்த அண்ணன் அண்ணன் சொல்றல்ல, அக்கான்னு சொல்றல்ல, தங்கச்சின்னு சொல்றல்ல, அதே போலதான் இப்ப இந்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவரும் நம்ம சகோதரன். இந்த உணர்வை நாம் எல்லோரும் ஏற்படுத்திக் கொண்டால் ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படும். இல்லை என்றால் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அங்கங்க ஒரு சமூக நல்லிணக்கம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. ஒரு 2 தலைவர்கள் ஏதோ ஒரு 2-3 விஷயங்களை பேசுவாங்க. அந்த பேச்சோட அதோட உணவு வந்துடும், அதோட போயிடும், அதோட சமூக நல்லிணக்கம் அப்படியே எல்லாம் காத்தோட வந்துடும். அப்ப இங்க வந்திருக்கிறவர்கள் ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள். அப்பதான் நம்ம இந்தியாவை ஒரு வலுவான ஒரு இந்தியாவை உருவாக்க முடியும். இப்ப மோடி பாரதிய கொள்கை என்ன, நாம் எல்லோரும் இந்தியர்கள், பாதுகாப்பு இல்ல, நாம் எல்லோரும் இந்தியர்கள். ஆமா, நாம் எல்லோரும் இந்தியர்கள். எப்படி இந்த கொடுமையை ஒழிப்பீங்க? இந்த தாய் கொடுமையை எப்போ ஒழிப்பீங்க? ஏற்ற தாழ்வை எப்போ ஒழிப்பீங்க? இதை ஒழிச்சுட்டு நம்ம சொன்னாங்க இருக்கோம், நம்ம எல்லோரும் இந்தியர்கள் தானே. நம்ம என்ன மந்திரிகள் நம்ம சொல்லுவோமா? என்னோட தாய்நாடு எது? இந்தியாவில எல்லோரும் அந்த மாதிரி ஒரு விதையை விதைக்கிறது மக்கள் மத்தியில. அதுல இஸ்லாமியர்கள் வேறுபட்டு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. என் தாய்நாடு இந்தியா. நீங்க பாகிஸ்தானுடைய போர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்கள் தான் கேப்டனா இருக்கும். நீங்க பாருங்க, ஒவ்வொரு கேப்டனும் இஸ்லாமியர்கள் தான் இருப்பான். போய் பதட்டம் பண்ணிட்டு வருவோம். அது பாகிஸ்தான என் தாய் நாட்டை எந்த நாடு எதிர்த்து வந்தாலும் நம்ம அடிக்கக்கூடியதுன்னு இருக்கிறோம், அது வேற. ஆனால் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சித்தாந்தத்தை நீங்கள் பின்பற்றினால் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள். ஒரு ஆணில இருந்து ஒரு பெண்ணில இருந்து தான் இறைவன் நம்மளை படைத்திருக்கிறான். நாம் உலகத்தில் இருக்கிற 200 கோடி மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வோடு இங்க இருந்து இந்த நிகழ்ச்சியில இருந்து நீங்கள் விடைபெற்று செல்ல வேண்டும். வெளியே போய் கூட இந்த உணர்வோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு சமூக நல்லிணக்கம் இன்னும் தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இதை கொண்டு போகக்கூடிய இறைவன் இதற்கு நல்லருள் புரிவான் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து அவனிடம் துவா செய்த வண்ணமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.